ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்ப ரெசிபி பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மாவாட்டி இட்லி சுட்டு அதை வந்து இடியாப்பமாக புழியறது. இன்னொன்று வந்து ரெடி மிக்ஸாக இடியாப்ப மாவெல்லாம் விற்கிது இல்லையா, அதை வாங்கி வெது வெதுப்பான தண்ணியில் பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிட்டு இடியாப்பம் வந்து பிழிஞ்சிட்டு அதை வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுக்கிறது. நான் 2 மெத்தடுமே ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மாதிரி இட்லி சுட்டு அதை இடியாப்பமாக பண்ணுறது தான். ஆனால் அதுக்கு வந்து இந்த இடியாப்ப குழல் வந்து செட்டே ஆகாது. ஏன்னா சூடாக வந்து நம்ம பிழியணும். ஸோ இது வந்து கையில் பிடிச்சிட்டு பிழியறது, இதில் வந்து அது செட் ஆகாது. கீழே தரையில் வச்சு சந்தக மரம் பிழிவோம் இல்லையா, அதுதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெடி மிக்ஸாக வாங்குகிற இடியாப்ப மாவை வச்சு பிழியறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதோட பார்த்திங்கன்னா சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.